ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு செய்தியை படித்த உடனே ரொம்ப அதிகமான சிரிப்பு வந்துருச்சு. மிக சிறந்த நகைச்சுவையாக, ரொம்ப ஹியூமரஸாக இருந்துச்சு. அது என்ன நியூஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஐஃபோன் இந்தியாவில் பயன்பாட்டில் இருக்குது. உலகம் ஃபுல்லாக பயன்பாட்டில் இருக்குது. இந்தியாவில் பயன்பாட்டில் இருக்கிறப்போ ஐஃபோனுடைய சிரி எல்லாருக்குமே தெரியும். ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டண்ட், ஓகேங்களா? நம்ம வாய்ஸில் கமெண்ட்ஸ் கொடுக்குறப்போ அது நமக்கு அசிஸ்ட் பண்ணும். ஓப்பன் த ஃபோன், மேக் கால், செட் அலார்ம், இந்த மாதிரி நம்ம வாய்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்தா அதை நம்ம பதிவு பண்ணி, நம்ம குரலை பதிவு பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்ம கைட் பண்ணோம். ஆக்சுவலாக ஈவன் பதிவு பண்ணுங்கிற அவசியம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஐஃபோன் யூஸர் கிடையாது, ஆண்ட்ராய்டு யூஸர். ஈவன் ஆண்ட்ராய்டில் வந்து பிக்ஸ்பி, இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட், அதாவது கூகுள் அசிஸ்டன்ட் ஜெமினாய் வந்து நம்ம வாய்ஸ் பதிவு பண்ணுங்கிற அவசியம் கூட இல்லை. நம்ம சொன்னாலே போதும், நம்ம கட்டளை இட்டால் அது வந்து விர்ச்சுவலி அசிஸ்ட் பண்ணும் நமக்கு, ஓகேங்களா? நம்ம கொஷின்ஸ் கேட்டாலே ஆன்சர் பண்ணும். அதே மாதிரி தான் சிரியும், இல்லைங்களா? அப்போது அலிகேஷன், ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது மத்திய பிரதேசத்தினுடைய ஒரு பிரமுகரால். அவர் எந்த ஒரு சாரியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அப்போவே உங்களால் உணர முடியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிரி, ஐஃபோனுடைய சிரி விர்ச்சுவல் அசிஸ்டண்ட் வந்து இஸ்லாமியர்களுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிற ஒரு அரபி வார்த்தை, உங்கள் மீது அமைதி சாந்தி உண்டாவதாக, மே பீஸ் பி அப்பான் யூ அப்படிங்கிற அர்த்தம் தருகின்ற அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னால் வ அலைக்கும் அஸ்ஸலாம், உங்கள் மீதும் சாந்தி உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கு சிரி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்லலாம், வ அலைக்கும் அஸ்ஸலாம்னு. ஆனால் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கான். இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக, அக்யூசேஷனாக பதிவு பண்ணி ஐஃபோனை இந்தியாவில் பாய்காட் பண்ணணும். ஏன் ஐஃபோன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? ஐஃபோனுடைய சிரி வந்து ஆன்டி ஹிந்து, ஐஃபோன் வந்து ஆன்டி ஹிந்து ஒரு கேட்ஜெட், ஓகேங்களா? வந்து இந்து மக்களுடைய மத உணர்வுகளை வந்து வயலேட் பண்ணுது, ரொம்ப ஹர்ட் பண்ணுது, ஹார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐஃபோன் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக இந்தியா ஃபுல்லாக மக்கள் வந்து கடன் வாங்கியாவது இஎம்ஐயில் போட்டு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு கடன் வாங்கி ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக அவங்களுடைய ஸ்டேட்டஸை வெளிப்படுத்துகிற மாதிரி வச்சுக்கிறாங்க. இந்தியாவுடைய மார்க்கெட்டை மிகப்பெரிய அளவில் வச்சுருக்கிற ஐஃபோன் வந்து இந்த மாதிரி மத உணர்வுகளை புண்படுத்துது. அதனால் இதுக்கு விளக்கம் தரணும், இதுக்கு வந்து பாய்காட் பண்ணணும். நம்ம டேட்டா எல்லாமே அதில் இருக்குது. அதை வந்து சதித்திட்டம் தீட்டுது ஐஃபோனு, இன்னொரு ஒரு லெவலுக்கு மேலே போய் சதித்திட்டம் தீட்டப்படுகிறதுங்கிற ஒரு அலிகேஷனை வைக்கிறாரு அந்த பிரமுகர். இதை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பாக அடங்க முடியல. ஆக்சுவலாக சிரி அல்லது ஜெமினி எந்த விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டானாலும் இருக்கட்டும், அந்த அஸ்ஸலாமு அலைக்கும்க்கு அது பதில் சொல்லனாலும் பிரச்சனை இல்லை. வேறு எதுக்கு இந்த மத சார்ந்த விஷயங்களுக்கு பதில் சொல்லனாலும் அது பிரச்சனை இல்லை. தட் இஸ் நாட் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஜாப், ஓகேங்களா? ஒரு ஃபோனில் ஒரு கட்டளை இட்டால் அந்த ஃபோனை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான கட்டளையை அதை செய்யலைன்னா தான் அந்த கேட்ஜெட்டில் அந்த டிவைஸில் ஒரு டெக்னிக்கல் கிளிட்ச் இருக்குது, டெக்னிக்கல் டிஸ்க்ரப்பன்சி இருக்குது, அதை சரி பண்ணணும். அப்போ தான் அதை வந்து ஐஃபோனை குறை சொல்லலாம். டெக்னிக்கலி இட் இஸ் இன்கேப்பபிள் ஆஃப் எக்ஸிக்யூட்டிங் த கிவன் கமாண்ட்ஸ். ஆனால் இது மத உணர்வுகளுக்கு ஏங்க போகிறார்? விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டுக்கும் மத உணர்வுக்கும் என்ன சம்பந்தம்? இட்ஸ் அன் அல்காரிதம் ஆக்சுவலி, ஓகேங்களா? அதுக்கு ஒன்றும் தெரியாது. அது இட்ஸ் என்ன சொல்கிறது, அது ஒரு மெஷின். நம்ம நாட்டிலங்க ரிசால்வ் பண்ண வேண்டிய, அதாவது தீர்வு காணப்பட வேண்டிய பல விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஃபாலிங் ஷார்ட் ஆஃப் மெனி திங்ஸ். அதுக்கெலாம் நம்ம தீர்வு காணணும், ஓகேங்களா? வறுமையை ஒழிக்கிறது, ஏழை எளியவர்களுடைய வருமானத்திற்கான டே வருமானத்திற்கான விஷயம், படிப்பு கல்வியை வந்து சரிப்படுத்துறது, எல்லாருக்கும் கல்வி கிடைக்கப்பெறணும். நாட்டில் இந்த மாதிரியான ஏகப்பட்ட பேசிக்கான வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் விஷயங்கள் இருக்குது. அதை பற்றிலாம் கேள்வி எழுப்பினா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது, சமூக பொறுப்பு இருக்குது, நாட்டினுடைய அந்த அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி வெளிப்படும். ஒரு பன்னாட்டு கம்பெனியினுடைய ஒரு டிவைஸினுடைய ஒரு அல்காரிதம் வந்து ஒரு முதல்வருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் பதிலே சொல்ல வேணாங்கிற, அது சொல்லனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கம்யூனிட்டிக்கு, எந்த கம்யூனிட்டிக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்க. ஆக்சுவலாக இது மதம் சார்ந்தே நான் வரல. இந்த விஷயங்கள் ஐஃபோனை இந்த மாதிரி ஒரு வந்து ஐஃபோன்னு இல்லை, எந்த ஒரு கம்பெனியுமே இந்த மாதிரி சொன்னால் நான் யோசித்து பார்க்குறேன், இப்படிலாம் உட்காந்து யோசிப்பாங்களோ
அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு நினைக்க தோணுது. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் விட்டுவிட்டு இதை தூக்கிட்டு வந்து அதுக்கு இன்னொரு ஒரு விஷயம் வேறு சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து ஐஃபோன் நிறுவனத்தினர், ஆப்பிள் நிறுவனத்தினர் வந்து இன்னும் பதிலளிக்கவில்லை. இதெல்லாம் கேட்டால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்க்குறேன். த மெச்சூரிட்டி லெவல் ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் டாக்கிங் அபவுட். இது என்னென்னா, இந்த மாதிரி பேசுகிறவங்க வந்து நம்ம நாட்டில் உள்ள ஒரு சில விஷயங்களையும் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்மளுடைய கண்ணியம், நம்மளுடைய மெச்சூரிட்டி லெவல், நம்மளுடைய இந்த விஷயங்கள்லாம் வந்து வெளிப்படுகின்றன. இட் இஸ் பீயிங் எக்ஸ்பிளிசிட்லி இன்டர்பிரட்டட். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும். இதை வந்து என்ன பண்ணியிருக்காரு அந்த பிரமுகர் வந்து, இது மத்திய பிரதேசம் உஜ்ஜைனில் நடந்திருக்கு. அந்த பிரமுகர் வந்து இப்போது டாக் ஆஃப் த டவுன், வைரல் என்ன சொல்கிறது, ஹியூமர் அப்படிங்கிற விஷயமாக தான் இது ஓடிட்டுருக்கு. பார்த்து எல்லாமே சிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து அதை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மத்திய பிரதேஷ் மிஸ்டர் மோகன் யாதவும் இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துகிட்டு போயிருக்காரு. மோகன் யாதவும் என்ன சொல்கிறாரு, இல்லை ஆப்பிள் நிறுவனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு $1 மில்லியன் கொஷின். பட் இதுக்கெல்லாம் வந்து நமக்கு நேரம் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஐயோ, ஆனால் இதுக்கெல்லாம் வந்து நம்ம படிச்சுட்டு நம்மளுடைய மனசில் உள்ள அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஒரு நகைச்சுவையை நமக்கு கொடுக்குது. சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், இதை படிச்சுட்டு அவ்வளோ அழகாக சிரிக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கமெண்ட்டை, ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் நல்ல தகவல்களோடு, நல்ல சிந்தனைகளோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு சகோதரன் நூருல்லா. Thank you guys. Have a fantastic day ahead.